ரொம்பவே சந்தோஷமான விஷயம். நம்ம நாவின் ருசியில 1000 ஃபேமிலி மெம்பர்ஸ் ஜாயின் ஆயிட்டாங்க. ஆமாங்க. நம்ம 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணிட்டோம். எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இனிமேலும் நாங்க மேலும் மேலும் வளர்றதுக்கு உங்களோட சப்போர்ட் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி எங்களோட ப்ராடக்ட்ஸும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த ஒரு ஹாப்பி மொமெண்ட்ல இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான புரோட்டீன் ரிச் பிரேக்ஃபாஸ்ட் தான் பார்க்க போறோம். அது என்னன்னா, ஆந்திரா ஸ்பெஷல் பெசரட்டு வித் கார்லிக் சட்னி. பெசரட்டு செய்யறதுக்கு 1 கப் அளவு பச்சை பயிறு, அது கூடவே 1/4 கப் அளவு அரிசி சேர்த்து ஓவர் நைட் ஊற வச்சுட்டு, மறுநாள் காலையில இது மாரி தண்ணி வடிச்சு, இத வந்து ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கோங்க. இத மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு, இது கூட வந்து 2 பச்சை மிளகாய் காரத்துக்கு சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன பீஸ் அளவு இஞ்சியும் சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1 டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்து, தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு, ஒரு 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்து, இத நல்லா நைஸா, சாஃப்ட்டா அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம். இப்ப இத வந்து நல்லா அரைச்சாச்சு. இந்த அளவு சாஃப்ட்டா இருக்கணும். அரைச்ச இந்த மாவ வந்து ஒரு பாத்திரத்துல மாத்திக்கலாம். இத பாத்திரத்துல மாத்திட்டு கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்ப இத வந்து நம்ம பாத்திரத்துல மாத்திட்டோம். இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு பெருங்காயம், கொஞ்சம் தண்ணி சேர்த்து, இது நல்லா கெட்டியா இது மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு கரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ டவாவ ப்ரீஹீட் பண்ணி, ஒரு கரண்டி மாவு சேர்த்து ஈவனா நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுங்க. ஸ்ப்ரெட் பண்ணிட்டு 1 டீஸ்பூன் அளவு எண்ணெய், அப்படி இல்லாட்டி நெய் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வேக விட்டு, திருப்பி போட்டு மறுபடியும் வேக விட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி 2 சைடும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகுற அளவு வெந்துச்சுனாக்கா, இது நல்லா சூப்பரா இருக்கும். அவ்வளோதான் ஹெல்தியான பெசரட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்ப நம்ம பார்க்க போறது வந்து கார்லிக் சட்னி. இந்த கார்லிக் சட்னி செய்யறதுக்கு ஒரு கடாயில 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்து 5 காஞ்ச மிளகா எடுத்திருக்கேன். நீங்க உங்க காரத்துக்கு ஏத்த மாரி காஞ்ச மிளகாவும், ஒரு சின்ன பீஸ் புளியும் சேர்த்துக்கோங்க. அது கூட ஒரு 6 சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு, ஒரு 30லேருந்து 35 பூண்டு பல்லியும் சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே நல்லா வதங்கணும். கலர் மாறுற அளவு வதக்கி விட்டுக்கோங்க. இது நல்லா வதங்குனதுக்கப்புறம் கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டு, ஒரு சின்ன பீஸ் இஞ்சியும் சேர்த்துட்டு, ஒரு தடவ வதக்கி விட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணி, இத ஆற வச்சு தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சு எடுத்துட்டு வந்து வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயில ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து கொஞ்சமா கடுகு சேர்த்து, இந்த கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அது கூடவே நம்ம அரைச்ச இந்த பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு, இந்த ஜார்லயே லைட்டா தண்ணி அலம்பி இதில விட்டுடுங்க. இத நல்லா 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல கொதிக்க விட்டு எடுத்தீங்கனாக்கா, சூப்பரான கார்லிக் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது பெசரட்டு, தோசைக்கெல்லாம் ரொம்பவே சூப்பரா இருக்கும். இந்த ரெசிபி செய்து பார்த்துட்டு உங்களுக்கு புடிச்சிருந்தா, மறக்காம என்னோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். என்னோட சேனல இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன்ல வரும்.